ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன் அல்லவா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் அநேக வியாதிகளோடு நாம் காணப்படுகிறோம். இந்த நாளில் எங்கு பார்த்தாலும் வியாதி இல்லாத மனிதர்களே இல்லை. ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு சுகவீனத்தோடு காணப்படுறத பார்க்குறோம். அக்கா நல்லா இருந்தீங்களே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கா சுகரும் பிபியும் கூடி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வியாதியினால், ஏதோ ஒரு படுக்கையில் நம்ம கிடக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வியாதிகளையெல்லாம் உங்களை விட்டு விளக்குவேன் என்று சொல்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார். கர்த்தர் சகல வியாதிகளையும் உங்களை விட்டு விளக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவருடைய தள்ளும்புகளாலே அவர் சுகமாக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒவ்வொரு வியாதிகள், வித்தியாசமான வியாதிகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், சகல வியாதிகளை நான் உன்னிட்டு விளக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்டில் எல்லா வியாதிகளையும் உன்னை விட்டு விளக்குகிற ஒரு நாளுக்குள்ளாய் நீ கடந்து வந்திருக்கிற. இந்த நாளில் எல்லாம் இருக்குது, என்னால் சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீ கலங்கி தவிக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கி போட போகிறார். இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் மனிதர்களுடைய நிலைமை மோசமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கடன் பிரச்சனை என்கிற வியாதிகள், இந்த நாளிலே சமாதான குறைச்சல் என்கிற வியாதிகள் இந்த நாட்டில் அநேக குடும்பங்களிலே காணப்படுகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி மனநோய், எங்கே பார்த்தாலும் மனநோய், டிப்ரெஷன், இப்படிப்பட்ட வியாதிகள். ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது அதை சமாளிக்க முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே வச்சு அவங்க டிப்ரெஷன் ஆகிறாங்க. மனநோய், மன அழுத்தம் அவர்களை காணப்படுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன மனநோயில் இருந்தாலும், இன்றைக்கு என்ன கடன் பிரச்சனைங்கிற வியாதியில் இருந்தாலும், குடித்து வெறித்து அலைகிற ஒரு ஆவியினால் உண்டாகிற நோயில இருந்தாலும், எல்லா வியாதியையும் ஆண்டவர் இன்றைக்கு விலக்கி போட போகிறார். நான் குடியிலிருந்து விடுதலை பெறணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் சொல்கிறீங்க இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். என்னென்ன காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ, அத்தனை காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எல்லா வியாதியிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். இப்போ விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள், நானும் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன், என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அதிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் எந்தெந்த காரியத்தில் விடுதலை பெறணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ, அந்த காரியங்களில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆண்டவரே, என் பிள்ளைக்காக, என் கணவனுக்காக, இந்த நாட்கள் இந்த பிரச்சனைகளுக்காக நான் போராடி ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த பாவ பழக்கத்திலிருந்து, அந்த பழக்க வியாதியிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஏன்னா இந்த நாளிலே சகல வியாதிகளை உங்களை விட்டு நீக்குவார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எந்த வியாதியில் இருந்தாலும் அந்த வியாதிங்கிறத ஆண்டவர் மாற்றி போட போகிறார். கவலைப்படாதீங்க. நீங்கள் கண்ணீர் வடித்ததுக்குரிய பதிலை இந்த நாட்களில் உன்னதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவீங்க. கண்களை முடிச்சு வைப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுறையா. பாவம் என்கிற வியாதியில் இருந்த ஆண்டவரே, இவர்களை விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவரே, நோய்களிலிருந்து இவர்களை விடுதலையாக்குங்கப்பா. அப்பா, என்னென்ன காரியத்தில் அவர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து இவர்களை விடுதலையாக்கி இவர்கள் சுகமாய் வாழும்படிக்கு, இவருடைய சுக வாழ்வை நீர் துளிர்க்கும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கிறாங்கப்பா. அப்பா, இந்த நாட்கள் இந்த பிசாசானவன் பல விதத்தில் ஆண்டவரை ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை, இந்த நாட்களில் குடும்பத்தை கட்டுவது உமக்கு பிரியமான ஒரு காரியம். ஆண்டவரை, இந்த நாட்கள் நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து இவர்களை கனப்படுத்தி இவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.